இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம் குறித்து மிகவும் முக்கியமான புதிய தகவல் ஒன்று வெளியாகி உள்ளது. அது என்ன என்பதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு இது சம்மந்தமாக ஏற்கனவே வெளியான அறிவிப்பு என்னென்னு பார்க்கலாம். கலைஞர் மகளிர் திட்டம் குறித்து சில நாட்களுக்கு முன்பு அறிவிப்பு ஒன்று வெளியானது. அதில் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, துணை முதல்வர் உதவின்னு சொல்லி மென்ஷன் பண்ணிட்டு கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தில் புதிதாக விண்ணப்பித்துள்ள தகுதியான அனைவருக்கும் 3 மாதத்தில் ரூபாய் 1000 உரிமை தொகை தரப்படும் சொல்லி மென்ஷன் பண்ணிட்டு சட்டப்பேரவையில் மாண்புமிகு துணை முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் உறுதியளித்துள்ளார்னு சொல்லி மென்ஷன் பண்ணிருந்தாங்க. இதன் பிறகு பார்த்தீங்கன்னா மக்களுக்கு அனைவருக்கும் பல சந்தேகங்கள் எழுந்தது. புதிதாக யார் யாருக்கெல்லாம் வழங்கப்படும் என்பது குறித்து இது சம்பந்தமாக புதிய தகவல் வெளியாகியுள்ளது. அதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, விண்ணப்பிக்க தேவையவர்கள், புதிய குடும்ப அட்டை பெற்றவர்கள், இவர்கள் எல்லாமே புதிதாக விண்ணப்பிக்கிற மாதிரி இருக்கும். நீங்கள் இ-சேவை மையத்திற்கு போயிட்டு தான் இதுக்கு அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து பிப்ரவரி மாதம் இது சம்மந்தமான அறிவிப்பு இல்லைன பிறகு அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். இ-சேவை மையத்திலும் குறிப்பிட்ட இ-சேவை மையங்களில் தான் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். எந்த இ-சேவை மையம் நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு கூகுள் சர்ச்சில் போயிட்டு KMUTன்னு சொல்லி டைப் பண்ணுங்கள். அந்த மாதிரி நீங்கள் டைப் பண்ணி வைக்க கொடுத்தீங்கன்னா ஃபஸ்ட்டு உடனே KMUT.TN.gov.in ஒரு வெப்சைட் ஷோகும். அந்த வெப்சைட் வந்து செலக்ட் பண்ணுங்கள். வெப்சைட் ஓப்பன் பண்ண பிறகு கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் சொல்லி கொடுத்துருப்பாங்க. அதற்கு கீழே விண்ணப்பத்தின் நிலை தெரிந்து கொள்ள அதை ஆப்ஷனை கிளிக் பண்ணலாம். அப்படி இல்லைனா லெஃப்ட் சைடு அல்லது டாப்பில் 3 லைன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்கன்னா நிறைய ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இதிலே வந்து இ-சேவை மையங்கள்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அந்த ஆப்ஷன் வந்து செலக்ட் பண்ணுங்கள். அதை நீங்கள் செலக்ட் பண்ணால் ஒரு 5 செகண்ட்ஸ் நடக்கும். லோட் ஆகி கம்ப்ளீட் ஆன பிறகு சீரியல் நம்பர், டிஸ்ட்ரிக்ட் நேம், தாலுக் நேம், வில்லேஜ் நேம், இ-சேவை நேம், சென்டருடைய கோட், சென்டர் நேம் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. இதில் இவங்க மென்ஷன் பண்ணுறதுக்கு இ-சேவை மையத்துக்கு தான் நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். போயிட்டு தான் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். அதுவும் வந்து அப்ளை பண்ணுறதுக்கான அறிவிப்பு வெளியான பிறகு தான் நீங்கள் போய் அப்ளை பண்ணணும். அதுக்கு முன்னாடி நீங்கள் போனாலும் அவங்க அப்ளை பண்ணி தர மாட்டாங்க. உங்களுடைய மாவட்டம் அல்லது தாலுக் நேம் என்டர் பண்ணி நீங்கள் சர்ச் பண்ணிங்கன்னா உங்களுடைய ஊரில் எந்தெந்த இ-சேவை மையம் இருக்குன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். நீங்கள் அப்ளை பண்ணலான்னு சொல்லிட்டு பிப்ரவரி மாதம் அறிவிப்பு வெளியான பிறகு அந்த குறிப்பிட்ட இ-சேவை மையத்திற்கு போய் நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக மார்ச் மாதத்திலிருந்து தகுதியான நபர்களுக்கு வந்து கலைஞர் மகளிர் உரிமை தொகை வழங்கப்படும் என்று கூறப்பட்டுள்ளது. இதுதான் பார்த்தீங்கன்னா உரிமை தொகை குறித்து வெளியான முக்கிய அறிவிப்பு. இந்த வீடியோ உங்களுக்கு ஸ்டாப் பண்ணிக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். வேறு ஏதாச்சும் டவுட் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.